நவராத்திரி 8ஆம் நாளாக நம்ம செஞ்ச பிரசாதம் எல்லாம் வணக்கம். அனிதா குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி 8வது நாளுக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். நேரடியாக நம்ம செய்முறை விளக்கத்துக்கு போயிடலாம். இந்த அளவு என்ன செய்ய போறேன்றதெல்லாம் உங்களுக்கு லிஸ்டாக வீடியோலயே தர்றேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரி 8வது நாள் முதல் பிரசாதம் ரெசிபியாக நம்ம செய்ய போறது கருப்பு கொண்ட கடலை சுண்டல். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தா கூட நம்ம செய்யணும், படைக்கணும் இல்லையா? அதனால செஞ்சுதானே ஆகணும். நான் இப்போ கடாய் அடுப்புல வச்சிருக்கேன், அது சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வதக்கணும். இதுலயே கிள்ளி வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு பாருங்க. கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது சிலர் மட்டுமே சேர்ப்பாங்க. ஆனால் இந்த எண்ணெயில் வறுத்த பின்னாடி கொத்தமல்லி ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தது வேக வச்ச கொண்டக்கடலை. இரவு முழுக்க இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இதில் சுருன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, அது தண்ணி இருக்கிறதுனால வருது. அந்த சத்தம் அடங்கின உடனேயே நம்ம சுண்டலை அடுப்புல இருந்து இறக்கிடலாம். வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன். வேக வைக்கும் போது உப்பு போடாதவங்க என்ன பண்ணுங்க, திரும்ப சேர்த்துக்கோங்க. பிரசாதம் ரெசிபின்றனால நம்ம உப்பும் பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரசாதம் உப்பு இல்லாம படைக்கணும், அதனால நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா உப்பு கூட குறைச்சி நம்ம போட்டுட்டோம்னா அதற்கு பிறகு அது நம்ம பார்க்கவும் முடியாம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நைவேத்தியம் செஞ்ச பின்னாடி, அதுவும் விரதம் இருப்பவர்கள் உப்பில்லாத பதார்த்தத்தை தான் சாப்பிடணும் நைவேத்தியமாக படைச்சு அப்படின்றது. உப்பு பிறகு வேணா சேர்த்துக்கோங்க. நைவேத்தியம் பண்ண பின்னாடி நீங்க பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வயசுக்கு சரியா வந்துடும் உப்பு. சின்ன பசங்களுக்கு தான் உப்பு இவ்வளோ போடணுமா அப்படி போடணுமான்னு நினைப்பீங்க. நமக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, தண்ணி இருந்ததெல்லாம் சூண்டிடுச்சு. அதாவது தண்ணி இருக்குல்ல, அந்த சத்தம் அடங்கிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை இறக்கி இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கணும். தேங்காய் பூ உங்கள் சாய்ஸ் விட்டுடுறேங்க, எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப பிரமாதமான மணமான சுவையான சீக்கிரத்தில் செஞ்ச கொண்டக்கடலை சுண்டல் தயார். இப்போ நான் பவுலில் கொட்டிக்கிறேன். நவராத்திரி 8வது நாளுக்கான முதல் பிரசாதம் ரெசிபி நம்ம கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன செய்ய போறேன்னா, நான் புளியோதரை ஏற்கனவே, அதாவது நவராத்திரி
2ஆம் நாள் பிரசாத ரெசிபியை நீங்க போய் பாருங்க. அதுல புளியோதரை எப்படி செய்யணும்னு விழாவாரியா செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப திரும்ப அதை செய்ய வேண்டாம். நிறைய பேருக்கு புளியோதரை எப்படி செய்யணுன்றது தெரியும். புதுசா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய பிரசாதம் ரெசிபிஸ் தொடர்ந்து பாருங்க. 2ஆவது நாள்ல செஞ்சிருப்பேன். நான் அரிசி வேக வச்ச சாதத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வீஹா ஆன்லைன்ல ரெடிமிக்ஸ் புளியோதரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பாருங்க. இதெல்லாம் ரெடிமிக்ஸ், நானே தயாரித்தது. ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்து பார்த்து பக்குவமாக, அதாவது ஒரு புளியோதரை நம்ம செய்யும் போது என்னென்ன சேர்ப்போமோ அத்தனையும் சேர்த்து தயாரிச்சிருக்கேன். இப்போ இதை நான் கலந்து விடுறேன். இந்த கலந்த புளியோதரையை நான் ஒரு பவுல்ல கொட்டிக்கிறேன். தொடர்ந்து இசை நிகழ்ச்சி, அதனால நான் பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிடறேன். இருந்தால் கூட ஆல்ரெடி நான் பல முறை செஞ்சு காமிச்சிருக்கேன் புளியோதரை எப்படி செய்யணும். கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா பிரசாதம் ரெசிபிஸ் எல்லாம் நிறையவே செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். தொகுத்து தனியாக பிளேலிஸ்டாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ இந்த புளியோதரை 8ஆவது நாள் ரெசிபியில், பிரசாதம் ரெசிபியில் 2வது ரெசிபியாக பார்த்துட்டோம். அடுத்தது 3ஆவதாக நான் என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம். அடுத்தது நவராத்திரி 8ஆம் நாள் பிரசாதம் ரெசிபியில நம்ம பார்க்க போறது 3ஆவது ரெசிபி. அந்த 3ஆவது பிரசாதம் ரெசிபிஸ் ரொம்ப சுலபமானது தான். என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்ரன்னா செய்து காமிக்க போறேன். இந்த சித்ரன்னா தனிப்பதிவாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம சுவாமிக்கு படைக்கணும். அதனால அதாவது சித்திர அன்னங்கள் பொதுவாகவே நாளும் கிழமையுமா நம்ம செய்யணும். எந்த ஒரு பண்டிகைகளாகட்டும் இல்லை வழிபாடாகட்டும் சித்திர அன்னங்கள் செய்வது வழக்கம் இல்லையா. அதில் லெமன் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. தயிர் சாதம், திரும்ப அதே செய்கிறோம். சித்திர அன்னம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே சித்திர அன்னத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வோம். நாங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் அடிக்கடி செய்து சாப்பிடுவோம். அந்த சித்திர அன்னம் தான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். வெந்த சோறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டியை உடைக்கிறதுக்காவது நான் கையை பயன்படுத்தி ஆகணும். கரண்டி வச்சா கட்டி உடைக்க முடியாது, குழைவாயிரும். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சூடான உடனேயே கடுகு சேர்க்குறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் கடுகு சேர்க்குறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது கடலைப்பருப்பு. கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இது சிவக்க வறுக்கணும். நம்ம இதுலயே கிள்ளுனா சிகப்பு மிளகா போட்டுக்கலாம். கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிகப்பா வறுத்தாச்சு. இப்போ தீயை குறைச்சிட்டு என்ன பண்ணும், நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். இதுல அடுத்தது நம்ம சோறு வடித்து வச்சது இருக்கு இல்லையா, அதை கட்டி இல்லாம சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி அணைச்சிக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இவ்வளவுதான் சித்திரன்னா இப்போ ரெடியா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப சுலபம். இது உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு சிம் பண்ணி நல்லா வச்சு பெரட்டி பெரட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன், பவுல்ல கொட்டிக்கிறேன். 8ஆம் நாள் நவராத்திரி ரெசிபியில
பிரசாதம் ரெசிபியில் நம்ம மூன்றாவதாக பார்த்தது சித்ரான்னம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தனை செஞ்சீங்களே நீங்கள், என்ன இனிப்பு இன்னும் காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை இனிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். எப்போ பாரு பாயாசம் செய்கிறோம், இல்லாட்டி சக்கரை பொங்கல் செய்கிறோம், இதே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால சத்தானது செய்யணும்னு நான் முடிவு பண்ணேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அது. நான் ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து ஒரு டிவி ஷோவில் பண்ணேன். அப்போ நிறைய பேர் இதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எனக்கு டிவி பக்கத்தில் சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ரைஸ். இதுதான் இன்னைக்கான இனிப்பு. இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் வச்ச நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். பாருங்க, கருப்பு காஞ்ச திராட்சை நம்ம வீகாது சாதாரணமாக நம்ம பயன்படுத்துவோம்ல, அதுவும் நம்ம வீகாலிருந்து தான் எடுத்திருக்கேன். என்ன எப்போ பாரு வீகான்னு சொல்கிறீங்களா? நீங்களும் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் இதே மாதிரி தான் சொல்லுவீங்க. நான் உழைத்து தானே சம்பாதிக்கிறேன் இல்லையா? சொல்கிறதுல தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம், தோல் இல்லாத பாதாம் அல்லது தோல் இருக்கக்கூடிய பாதாம் கூட வச்சுக்கலாம். நான் தோல் இல்லாத பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழமும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ எடுத்து என்ன பண்ணுறோம், வறுக்கிறோம். நெய்யில் வறுக்கிறோம். இதுலேயே திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ரெண்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. ஓரளவுக்கு இந்த போட்ட பருப்பெல்லாம் செவந்த பின்னாடி வெந்த சோறு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். ரொம்ப சத்தானது. நெய், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கோம். கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், இந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை நறுக்கி வச்சு இதையே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ என்ன பண்ணும், இந்த இனிப்பே போதுமானது இல்லை, இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை, கோகோனட் சுகர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு கோகோனட் சுகரை சேர்க்குறேன். கலரும் கொஞ்சம் மாறும், சுவையும் கூடுதலாக இருக்கும். இதில் முடிஞ்சால் கொஞ்சம் சஃப்ரான், அதாவது குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். நம்ம வீஹா சஃப்ரான் காஷ்மீரில் வந்து ஒரிஜினல் வரவழைக்கணும் நாங்கள். இப்போ நான் வந்து கோகோனட் சுகர் கொஞ்சம் மேலாக தூவி விடுறேன். கொஞ்சம் போடுறோம். ரொம்ப போட்டோம்னா திகட்டும், நல்லா இருக்காது. ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா ஹெவியாக அதில் சத்தானதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற இனிப்பே போதுமானது. இப்போது ட்ரை ஃப்ரூட் சாதம் ரெடி. இதை வந்து நம்ம பவுலில் கொட்டிக்கலாம். பாருங்களேன் எப்படி இருக்குது, சாப்பிட்ணும் போல இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். நவராத்திரி 8ஆம் நாளாக நம்ம செஞ்ச பிரசாதம் எல்லாம் கிச்சனில் செஞ்சு பார்த்தோம். இப்போ வந்து கொண்டு வந்து பூஜையில் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக ட்ரை ஃப்ரூட் ரைஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மற்றது புளியோதரை, சித்ரான்னா, கொண்டக்கடலை சுண்டல். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம இனிப்பு, மற்றபடி சோறால் செஞ்ச நிறைய வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறோம். கட்டாயம் சுண்டல் அதில் இடம்பெறும். அதாவது ஒரு இனிப்பு சுண்டல் கட்டாயம் தினமுமே இடம்பெறுது. அந்த வகையில் பார்க்கும்போது திரும்ப ஒரே மாதிரி செய்ய வேண்டாமேன்னு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு இன்னைக்கு அம்பாளுக்கு படைக்க போகிறோம். அம்பாளுக்கு படைக்கும் பொழுது எப்பொழுதுமே, அதாவது சுவாமிக்கெல்லாம் படைக்கும் பொழுது நம்ம மணி அடிக்கணும் கட்டாயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூப தீபங்கள் காமிக்கணும். இப்போ வந்து சாம்பிராணி தூப தீபங்கள் நான் மொத்தத்தில் சுவாமிக்கும் காமிச்சு நைவேத்தியத்திற்கும் காமிக்கிறேன்.
தண்ணீர் இறைத்து நம்ம நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கணும், சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். நம்ம பாவனை பண்ணி சாப்பிடுங்க நான் செஞ்சதை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். கடைசியில் நம்ம நெய் தீபம் அல்லது கற்பூர தெய்வம் இல்லைன்னா ரெண்டுமே நம்ம காமிக்கலாம். பொதுவாகவே நெய் தீபம் காமிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஆரத்தி காமிக்கலாம். விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும், ஆசீர்வாதம் பெறணும் இல்லையா? சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். இந்த விஹா ஆன்லைன் பத்தி ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நடுவில் நான் விஹா ஆன்லைன் பத்தி சொல்லியிருப்பேன், என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்னு தெரியாம மனசு அவங்க சங்கடப்படுவாங்க இல்லையா? அதனால நான் சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை நீங்க டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல எங்களுடைய விஹா கடையை, விஹா ஷாப், விஹா ஸ்டோர் இதை நடத்திக்கிட்டு வர்றோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்ல விஹா ஷாப் சென்னை அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அழகா கைடு பண்ணி கொண்டு வந்து எங்க கடையில உங்களை சேர்த்து விட்டுடும். இதுல இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள், அதாவது எங்களுடைய விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல எங்க தேடினாலும் கிடைக்காது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னையில் நடத்திக்கிட்டு வர்றேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு விஹான்னு போட்டிருந்தாங்கன்னா, அல்லது அவங்க கடையில இருந்து பொருள்கள் வாங்கிட்டு வந்துதான் எங்க கடையில நாங்க விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னும் சில செய்திகள் சொல்றேன். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ அல்லது வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சில போலியானதெல்லாம் உருவாக்கினாங்க, அதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டு வரோம். அது போன்ற போலிகளை தடுப்பதற்காக தான் நான் திரும்ப நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை படிச்சு பார்த்து கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். நவராத்திரி முடியட்டும், மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.